நான் 1,00,000 காணிக்க கொடுத்தேன், அதனால தான் கர்த்தர் என் ஜெபத்துக்கு. யாராவது சொல்ல முடியுமா அப்படி? 1,00,000 காணிக்க கொடுத்ததுனால என் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நான் 50 ரூபா காணிக்க போட்டேன், அதனால கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. நீங்க 50 ரூபா போட்டாலும் சரி, 50 லட்சம் போட்டாலும் சரி, அது ஜெபத்துக்கான பதிலுக்கான என்ன லஞ்சமும் அல்ல. லஞ்சம் நீங்க வேற யாருக்காவது கொடுத்துங்க. ஏசுநாதர்கிட்ட லஞ்சம் கொடுத்தலாம் ஜெபத்துக்கு பதில் வாங்க முடியாது. அவர் வேற ஒன்றை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களே சொல்லிக்கங்க, அவர் வேற ஒன்றை என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு. லஞ்சமெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. நல்லா கவனிங்க. அப்போ ஜெபத்துக்கு பதில் வேணும்னு சொன்னா பல காரியங்கள் இருக்கு, பல வழிகள் ஆண்டவர் வச்சிருக்காரு. போன வாரம் சொன்னேன், சுகமாகிறதுக்கு கூட பல வழிகளை தேவன் வச்சிருக்கிறார். போன வாரமோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சுகமாகிறதுக்கு எப்படி பல வழிகளோ, அதே மாதிரி ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கும் பல வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதுல பிரதானமானது விசுவாசம். உங்க ஜெபத்துக்கு பதில் வரணும்னா என்ன வேணும்னா, எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, என்ன வேணும்? விசுவாசம் வேணும்.